வணக்கம் நண்பர்களே! இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தெலுங்கு நடிகர் அல்லு அர்ஜுன் நடிச்சு ரிலீஸ் ஆகிய படம் தான் புஷ்பா 2. இந்த படத்தினுடைய ரிவ்யூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். புஷ்பா 2 இந்த படத்துல அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா மந்தனா, ஃபகத் ஃபாசில்னு சொல்லி நெறைய பேர் நடிச்சிருக்காங்க. சுகுமார் டைரக்ஷன் பண்ணியிருக்கிற இந்த படத்துக்கு தேவிஸ்ரீ பிரசாத் இசையமைச்சிருக்கிறார். கூடுதல் பின்னணி இசையை சாம்சி எஸ் அவர்கள் பண்ணியிருக்கிறாரு. இந்த படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய அளவுல வெற்றி அடைஞ்சு ஓடிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் முதல் நாள்ல மட்டும் 250 கோடிக்கு மேல வசூலிச்சிருக்கிறதா தகவல் சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே இந்திய படம் பதான் தான் அந்த அதிகமான வசூல வந்து இந்திய படங்கள்லயே அதிகமான ஃபர்ஸ்ட் டே வசூல வந்து குவிச்சிருந்தது. அத வந்து இந்த படம் பிரேக் பண்ணி வேற லெவலான வசூல் சாதனைய வந்து நிகழ்த்தியிருக்கு. அதேபோல இந்த படம் தொடர்ந்து ஓடுனதால 4 நாள்ல மட்டும் கிட்டத்தட்ட 600 கோடி வசூலிச்சிருக்கிறதா தகவல் சொல்லியிருக்கிறாங்க. இதேபோல இது அடுத்தடுத்து 1000 கோடியையும் 2000 கோடியும் தாண்டும் அப்படின்ற மாரி தகவல்லாம் சொல்லிட்டு வராங்க. அத வந்து இந்த படம் பண்ணுமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த நிலையில இவங்க அதாவது அல்லு அர்ஜுன் நடிப்பில ஏற்கனவே ரிலீஸ் ஆன படம் தான் புஷ்பா 1. இந்த படம் மிகப்பெரிய வசூல் சாதனையும், அதுபோல யாரும் நெனச்சு பார்க்காத வெற்றிய அந்த படம் பெற்றது. அதனாலேயே இந்த படத்தினுடைய சீக்வல் எடுக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணி, இந்த படத்தினுடைய எந்த அப்டேட் விட்டாலும் அது வேற லெவலா ஹைப்ல போச்சு. வேற லெவலான ஒரு எதிர்பார்ப்ப கூட்டியிருந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில தான் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த படத்தினுடைய அதாவது புஷ்பா படத்தினுடைய 1ஆம் பாகத்தினுடைய தொடர்ச்சி தான் இது. ஆனா இந்த படத்துல 2 கதை இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கடத்தல் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கிற புஷ்பா அவர்கள், அவர் கூட யாரு ஹெல்ப் பண்றாங்களோ, அவங்களுக்கு வந்து உயிர குடுத்து அவரு ஹெல்ப் பண்றாரு. அது மாரி தான் பாட்ஷா சீன வந்து எனக்கு ஞாபகப்படுச்சு ஒரு சீனு. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விடிஞ்சா கல்யாணம். ஆனா அவன் வேலைக்கு தான் வருவேன்னு சொல்லிட்டு வரான். ஆனா போலீஸ்ல மாட்டிக்கிறான். அதுக்கப்புறம் அங்க எல்லாரும் மணமேடையில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து புஷ்பா அவர்கள், அதாவது நம்ம அல்லு அர்ஜுன் அவர்கள் போய் காப்பாத்தி கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. அது வந்து எனக்கு பாட்ஷா படத்த ஞாபகப்படுத்துச்சு. இது மாரி தனக்காக கஷ்டப்படுற அவங்களுக்காக ஹெல்ப் பண்றாரு. அதேபோல பணத்த வேற மாரி செலவு பண்றாரு, தண்ணி மாரி. அது மாரி இருக்கும்போது ஒரு கட்டத்தில வந்து நம்ம புஷ்பா அவருடைய ஒய்ஃப் வந்து சிஎம் கிட்ட ஃபோட்டோ எடுத்துட்டு செவுத்துல மாட்டலாம் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அதனால ஃபோட்டோ எடுக்க சிஎம் கிட்ட போறாரு. அதுக்கப்புறம் சிஎம் வந்து உன்கிட்டலாம் கடத்தல் அதாவது நீ கடத்தல்காரன், உன்கிட்டலாம் பணம் வாங்குறதால நான் நிறுத்திக்குவேன். ஃபோட்டோலாம் எடுக்க மாட்டேன். என் இமேஜ் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் பயங்கரமா இன்சல்ட் ஆவுற நம்ம புஷ்பா அவர்கள் சிஎம்மே மாத்திடலான்னு சொல்லி முடிவு பண்றாரு. அதுக்கப்புறம் சிஎம்மா மாத்திட்டாரா இல்லையா அப்படின்றது தான் ஒரு கதை. இன்னொரு கதை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு குடும்பத்த சேர்ந்தவரு. இவங்க அப்பாவுக்கு 2 பொண்டாட்டி. அதில பொண்டாட்டியுடைய பையன் வந்து வேற ஒருத்தரு. இவரு தான் வந்து 2வது பொண்டாட்டி பையன். ஆனா, இவர வந்து அவர் ஏத்துக்கவே மாட்டாரு. எல்லா இடத்துலயும் வந்து கோயில் உள்பட எல்லா இடத்துலயும் குறை சொல்லிட்டு, அவர வந்து ரொம்ப தாழ்த்தி பேசிட்டே இருப்பாரு. அந்த இடத்துல மட்டும் புஷ்பா அவர்கள் அவருடைய வீரத்த விட்டுட்டு ஒரு மாரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுருவாரு. ரொம்ப சென்டிமென்ட்டா அந்த சீன்கள்லாம் போவும். இடையில இடையில இது வந்து வந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு கிளைமாக்ஸ் இருக்கு. இதுக்கப்புறம் அவங்க வந்து அவர் வந்து இவர தம்பியா ஏத்துக்கிட்டாரா இல்லையா? இவர சேர்த்துக்கிட்டாரா இல்லையா? அப்படின்றது இன்னொரு கதை. இந்த 2 கதையிலயும் நம்ம அல்லு அர்ஜுன் அவர்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டா வேற லெவலா நடிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பாடல்களுக்கு நல்லா டான்ஸ் ஆடியிருக்கிறாரு. அவரு தான் இந்த படத்தினுடைய ஒன் மேன் ஒரு ஒன் மேன் ஆர்மி அப்படின்னு சொல்லுவேன். நெறைய காமெடி சீன்லயும் பக்காவா வந்து அவரு நடிச்சிருக்கிறாரு. அது வந்து தமிழ் சினிமாவுக்குமே அது வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். அதேபோல இங்க வாய்ஸ் குடுத்தார்ல, அவருடைய வாய்ஸ் வந்து ரொம்ப பக்காவா இந்த இவருக்கு ஏத்த மாரியே இருந்தது. குறிப்பா வந்து நம்ம விக்ரம் பேசுற மாரி ஒரு சில இடத்துலலாம் எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லுவோம். அதனால இந்த வசனங்கள், இந்த படத்துல வர ஒரு சீன்லாம் வந்து பெருசா தெலுங்கு சினிமா மாரி தோணாம, அது வந்து தமிழ் சினிமாவுக்கும் ஒத்து வர மாரி இருந்தது. அதேபோல நெறைய தெலுங்கு மாரியும் நெறைய சீன்கள் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். அதேபோல டைரக்டர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அல்லு அர்ஜுன வந்து முழுமையா அவருடைய எல்லா நடிப்பையும் நம்ம காட்டணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி, லேடீஸ் கெட்டப்லாம் போட்டு அம்மன் மாரிலாம் நடிக்க வச்சு நெறைய விஷயங்கள வந்து பண்ணியிருக்கிறாரு. அத வந்து சூப்பராவே அல்லு அர்ஜுன் அவர்கள் பண்ணியிருக்கிறாரு. அதனால சிறந்த நடிகர் அப்படின்றதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல. அவரால தான் இந்த படம் உட்காந்து பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். இதற்கு அடுத்ததா வந்து ராஷ்மிகா மந்தனா நெறைய இடங்கள்ல ஓவர் ஆக்டிங் மாரி தோணுச்சு. அதேபோல நெறைய இடங்கள்ல நல்லாவும் நடிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய டான்ஸ் வந்து நல்லா இருந்தது. அதனால அவங்களும் ஒரு நல்ல நடிகை. அவங்களுடைய கேரக்டர் வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. அடுத்தது வந்து பகத் பாசில். அவரு வந்து ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தாரு. அவருடைய கேரக்டரும் சூப்பரா இருந்தது. அவரு தான் நம்ம அல்லு அர்ஜுனுக்கு எதிரான ஒரு கேரக்டர். அவரு வந்து சூப்பரா நடிச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, நம்ம ஆடுகள நரேன் அவரும் வந்து சிஎம்மா சூப்பரா நடிச்சிருந்தாரு. இதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ராவ் ரமேஷ் அவர் நல்ல கேரக்டர். அவரும் வந்து அத சிறப்பா பண்ணியிருந்தாரு. கொஞ்சம் காமெடி கலந்த கேரக்டர். அத வந்து ரொம்ப கச்சிதமா பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த படத்துல நெறைய பேர் நடிச்சாங்க. சுனில், அதுக்கப்புறம் நெறைய பேர் நடிச்சிருந்தாங்க. எல்லாருமே வந்து அவங்களுடைய கேரக்டர் என்ன கொடுக்கப்பட்டிருந்தோ, அத வந்து சிறப்பா பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லுவேன். எல்லாருக்குமே வந்து ஒரு டீடெயிலான ஒரு கேரக்டர். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கூட அல்லு அர்ஜுன் கூட ஒருத்தர் கருப்பா ஒருத்தர் வராரு. அவரு வந்து லைட்டா காமெடி பண்ணிட்டு அவரும் வந்து கடைசி வரைக்கும் வராரு. அவருக்கும் வந்து சூப்பரான ஒரு கேரக்டர். அது வந்து
அவரும் வந்து கனக்கச்சிதமாக பண்ணியிருக்கிறாரு. அவருடைய கேரக்டர்லாம் தமிழ் சினிமாவில் வர ஒரு கேரக்டர் மாதிரியே இருந்தது அப்படின்னு சொல்லுவேன். நடிச்ச எல்லாருக்குமே ஓரளவுக்கு நல்ல கேரக்டர் கொடுத்து நல்லாவே எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதனால் ஆர்டிஸ்ட்டை பற்றி எந்த குறையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். அதே போல் இதற்கு அடுத்து தான் வந்து இந்த படத்தினுடைய சாங்ஸ் எல்லாமே தேவிஸ்ரீ பிரசாத் அவர்கள் நல்லாவே கொடுத்துருந்தாரு. ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு அது போகலனாலும் அந்த பாடல்கள்லாம் வந்து பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்தது. அதே போல் டான்ஸ் வந்து எக்ஸ்ட்ரார்டினரியாக இல்லைனாலும் நல்லாவே இருந்தது அப்படின்னு சொல்லுவேன். அதுவும் ஸ்ரீலீல ஆடக்கூடிய அந்த டான்ஸ்லாம் வந்து நல்லாவே இருந்தது. அல்லு அர்ஜுன் அவர்களும் ராஷ்மிகா மந்தனா ஆடக்கூடிய அந்த 2வது பாடல்ல வர டான்ஸும் நல்லா இருந்தது. அதே போல் பின்னணி இசை. ஸோ முதல்லலாம் வந்து பின்னணி இசை தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து சுத்தமாக அந்த பின்னணி இசை தெரியல அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது எதனாலன்னு சொல்லிட்டு தெரியல. ஃபர்ஸ்ட்டு வந்து பின்னணி இசை தனியா தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அது வந்து அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவேன். கூடுதல் பின்னணி இசை சாம் சி.எஸ் அவர்கள் பண்ணியிருந்தாரு. ஸோ ஒரு சில இடங்கள்ல வந்து ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பா சொல்லுவேன். இதற்கு அடுத்ததா ஒளிப்பதிவுலாம் வந்து சூப்பரா இருந்தது. அந்த காட்சிகள், அதுக்கப்புறம் அந்த காட காட்டுறது, அங்க கடத்தல் பண்ற அந்த விஷயங்கள்லாம் காட்டுறது, நைட் சீன்ஸு எல்லாமே வந்து சூப்பரா பண்ணியிருந்தாரு. இந்த படத்துடைய எடிட்டிங் நவீன் நூலி பண்ணியிருந்தாரு. ஸோ நெறைய இடத்துல எடிட் பண்ணியிருக்கலாம் அப்படின்றது என்னுடைய ஒரு கருத்து. சுத்தமா வந்து ஒரு 1 மணி நேரத்த தூக்கியிருக்கலாம் அப்படின்றது என்னுடைய ஒரு கருத்தா நான் பதிவு பண்றேன். அதேபோல இந்த படத்துல டெக்னிக்கலா அந்த படம் ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொல்லுவேன். அ இந்த படத்தினுடைய பிரச்சனை தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிரச்சனை வந்து நெறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். நான் வந்து தமிழ் சினிமா, தெலுங்கு சினிமா அப்படி இல்லாம நான் பொதுவா வந்து சொல்லிடுறேன். இப்போ வந்து அல்லு அர்ஜுனுடைய அந்த ஃபர்ஸ்ட் ஃபைட் இருக்குல்ல, அதுவே வந்து விவேகம் படத்தினுடைய ஃபைட்ட வந்து நமக்கு ஞாபகப்படுத்துச்சு. ஏன்னா தலைகீழா ஒருத்தர் தொங்கிட்டு இருப்பாரு. அவர வந்து சுடணும், இல்ல அவர வந்து சாகடிக்கணும்னா டக்குன்னு இவங்க கீழ இருந்தே பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா அவரு எதுவுமே பண்ண முடியாம அவரு வந்து எல்லாரையும் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அதெல்லாம் வந்து ஓவர் டூப்பா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். அதேபோல தொடர்ந்து அவரு பண்ற கடைசி ஃபைட்டு இது எல்லாமே வந்து ரொம்ப வந்து அனானிமஸா இருந்தது. பார்க்கவே முடியல. அதெல்லாம் வந்து எ இவ்வளோ ஒரு இதுவா அப்படின்ற மாரி நம்மளுக்கெல்லாம் தோணுச்சு அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்ல நெறைய சீன்ஸ் அதே மாரி வருது. இதெல்லாம் வந்து இந்த படத்தினுடைய ஒரு மைனஸா நாங்க வந்து கண்டிப்பா சொல்லுவோம். அதேபோல பகத் பாசிலுடைய கேரக்டர். ஸோ ரொம்ப மெலிசான ஒரு ஆளு. அவர் வந்து போலீஸு. ஆனா அவர் வந்து போலீஸா இருக்கலாம். அத மாரி ட்ரீட் பண்ணாம, இவர விட பயங்கரமான ஹீரோ மாரி ஓடுறதும், ஓடியாடுறதும், திடீர்னு கடல்ல குதிக்கிறதும், நெறைய சாகசத்த அவர் பண்றாரு. அதெல்லாம் வந்து நம்ப முடியாத ஒரு சீனா இருக்குது. ஹீரோ எப்படி அத பண்ணா நம்ப முடியாது. அதேபோல வில்லனும் அத பண்ணா நம்ப முடியாது. இவரு நடிக்கிறதெல்லாம் ஓகே தான். ஆனா, இது மாரி சீன்ஸ்லாம் அவருக்கு வச்சு, அவர் வந்து பயங்கரமா அத பில்டப் பண்ணி, ஒரு போலீஸு இவ்ளோ பண்ணுவாரா? இவ்ளோ அவரால முடியுமா? அப்படி போலீஸ் இருந்தா ஏன் உலகம்லாம் இந்தியாலாம் இப்படி இருக்கு அப்படின்றத நம்மளுக்கு வந்து கண்டிப்பா ஞாபகப்படுத்துச்சு. ஸோ, அதனால வந்து அவருடைய கேரக்டர் அதே மாரி போலீஸ் கேரக்டர் மாரியே இல்ல. அவரு போலீஸ்ன்றாங்க. ஆனா, அவர் ரவுடிசம் மாரி பண்றாரு. அவருக்கு மன்னிப்பு கேட்கறதுக்கு அதுக்கு ஒரு மீட்டிங் போடுறோம். அந்த மீட்டிங் வரவங்க யாரு? நெறைய கேள்விகள் இருக்கு. இத வந்து கவர்மெண்ட் கண்டுக்காதா? ரவுடிசத்துக்கு இவ்வளோ ஒரு இடம் விட்டுருக்காங்களா? அப்படின்ற நெறைய கேள்விகள்லாம் இந்த படம் வந்து கண்டிப்பா எழுப்புது. அதெல்லாம் வந்து நம்மளுக்கு இந்த படத்தினுடைய ஒரு பெரிய மைனஸா இருக்கு. இதையெல்லாம் தாண்டி இந்த படத்துல ஒரு ப்ளஸ் இருந்தது. அத வந்து இவங்க மிஸ் பண்ணி, அத வந்து மைனஸுக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல 2 கதை இருக்குன்னு சொன்னாங்கல்ல. ஒரு கதையினுடைய கிளைமேக்ஸ் ஒரு டைம்ல வரும். அப்படி வரும்போது கிட்டத்தட்ட 3/4 மணி நேரத்துக்கு மேல படம் பின்னாடி இருக்கு. ஆனா அதோட கட் பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த படம் வேற மாரியான ஒரு படமா திரும்பவுமே வந்து அத கொண்டாடியிருப்பாங்க. இப்பயும் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஆனா, அந்த அளவுக்கு கொண்டாடுவாங்களா? நான் இதையும் தாண்டி கொண்டாடுறதுக்கு சொல்றேன். ஆனா, அத வந்து இவங்க மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஏன்னா, அப்படி ஒரு கிளைமேக்ஸ் வந்து இந்த படமே முடியிற மாரி நம்மளுக்கு தோணும். நான் அப்பலாம் எழுந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தேன். ஆனா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திரும்ப இது கன்டின்யூ ஆகுது. அதுக்கப்புறம் பாடல்கள், அதுக்கப்புறம் சென்டிமெண்ட்டுன்னு சொல்லி 2வது கதையினுடைய தொடர்ச்சிய கொண்டு போய் அதுக்கப்புறம் முடிக்கிறாங்க. அதுல தான் மிகப்பெரிய அளவுல தொய்வும், அதுக்கப்புறம் போர் அடிச்சு அது ஒரு மாதிரி ஒரு சில சீன்லாம் வந்து இது என்னடா அ ம மாசா காட்டிட்டு வந்தவர ரொம்ப கேவலமா காட்டிட்டு வராங்களே! அப்படின்ற ஒரு ஃபீலெல்லாம் குடுத்து அது கண்டிப்பா போய் முடிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். மொத்தத்தில இந்த படம் எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாட்டு, டான்ஸு, ஃபைட்டு, சென்டிமெண்ட்டுன்னு சொல்லி ஒரு வாட்டி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்த கண்டிப்பா அந்த படம் குடுக்கும்.